டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பதாங்க ஆகும்? இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு ஃபாலோவ தட்டி விடுங்க. முதல்ல வந்து பாடி அடாப்ட் ஆகும். அதுக்கு அப்புறமா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ பிகினர்ஸ், அட்வான்ஸ்ன்னு 2 கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கு ஃபாஸ்ட்டா வெயிட் குறையும். இல்ல கொஞ்சம் சீக்கிரமாவே மசிலும் பில்ட் ஆகும். ஏன்னா அது நியூ ஸ்டிமுலஸ். அவங்க ஃபாஸ்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வென் யூ ஆர் செடன்டரி, சடனா ஒரு ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஷாக் குடுக்கும். அண்ட் தட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு ஸ்ட்ரெஸ். அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது உங்க பாடி வந்து ஃபியூல் எஃபிஷியன்ட் மிஷினா மாறிடும். இட் லேர்ன்ஸ் டு வொர்க் மோர் வித் லெஸ் எனர்ஜி. ஆனா ஸ்டாப் ஆகாது. யூ கேன் கம்பேர் இட் ஸ்குவீசிங் டு a வெட் டவல். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் கிட்ட வந்து தண்ணியில முக்கி ஒரு துண்டை கொடுத்து புழிய சொன்னீங்கன்னா அவங்க புழிஞ்சா கம்மியா தான் புழிவாங்க, அதிக தண்ணி வரும். ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அட்வான்ஸ் லிஃப்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா டைட்டா புழியணும், கம்மியா தான் தண்ணி வரும். இதுதான் ஒரு சிம்பிள் டவல் கம்பாரிசன். பட் 2 பேர் புழிஞ்சாலும் தண்ணி வரும். ஒர்க் அவுட் கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ரைட் டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் யுவர் ஜர்னி. பிகினர்ஸ், உங்க ஃபிட்னஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட்னு கமெண்ட் அடிங்க. என்னோட 1-on-1 அப்பாயின்மெண்ட் புக்கிங் லிங்க் உங்க இன்பாக்ஸ் வந்து சேரும்.